இவங்க சொல்லுவாங்க, காலையில சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சாக்கா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு. பட் இதெல்லாம் கேட்கும்போது எனக்குமே தோணும், நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா தான் இருக்கும். நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ண முடியுது. நைட் ஆனால் நான் யோசிப்பேன், நாளைக்காவது சீக்கிரமா எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எந்திரிக்கவே முடியல. ஏன்னா கண்ணை வந்து பார்க்கவே 7 மணி 7:30 மணி. இன்றைக்கி அப்படி தான் 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வெளியில் பார்த்தாக்கா சன்ரைஸ் சூப்பராக இருந்தார். சரி அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு உள்ளே வந்துட்டு ஏன்னா மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டில் வேறு தோசை இட்லி மாவு எதுவுமே இருந்தில்லையா, அதனால் நேற்று இதை இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாவே மட்டன் குழம்புக்கு இட்லி தான் பிடிக்கும் மித்ரனுக்கு. அதனால மாவெல்லாம் நேற்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியே இட்லி ஊற்றி வச்சுட்டு ரெடியாக இருந்ததுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டேன். உடனே இட்லி பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா விட்டோம்னா சாயங்காலம் இருக்குது, அது அப்படியே இருக்கும். அதனால் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வர சொல்லியிருந்தேன். மட்டன் எடுத்துகிட்டு வந்தாரா. குழம்புக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குழம்பு தாளிக்கலான்ட்டு எண்ணெய் மொத்தமாக கீழே கொட்டி போச்சு. சரி அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு குழம்பெல்லாம் தாளிச்சுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு என் பையனுக்கு வேறு பசி தாங்க முடியல. அதனால் வந்து பார்த்துட்டு இந்த குழம்பு ரெடியான்ட்டு அப்புறம் இட்லி மட்டன் குழம்பு போட்டு 2 பேருக்கும் ஊட்டி விட்டு